என்னப்பா நடந்துச்சு? யார் உன்னை இப்படி பண்ணது? ஆமா, நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? டேய், என்னடா யோசிக்கிற? சொல்டா. டேய் ஆனந்த், தயவு செய்து சொல்லு. அர்ஜுன் சார், அது ஒன்றும் இல்லை, தம்பிக்கு அடிபட்டுருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஷாக்கில் இருக்கார் அவர். அதனால தான் அவரால் பேச முடியல போல இருக்கு. நானே சொல்கிறேன், நானும் வெளியிலாவும் கோவிலுக்கு போயிருந்தோமா, அப்போ தான் தம்பியை கோவிலில் பார்த்தோம். தம்பியும் உயிரை காப்பாற்றினாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் தம்பியும் கிளம்பிட்டப்பல நாங்களும் கிளம்பி போயிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா ரோட்டில் இவரும் ஒரு பெரியவர் இருந்தாங்க. 2 பேர் யாரும் கூட தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இந்த பெரியவர்கிட்ட பேசி அவரை உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு இருந்தார் போல இருக்கு. அவனுங்க விடாமல் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானுங்க. நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அது கைகலப்பாக மாறிடுச்சு. அது தகராறு நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒருத்தன் கத்தி எடுத்து அந்த பெரியவர் குத்திட்டான். சரி, யாருன்னு துரத்தி போய் பிடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. சரி, அப்புறம் பார்த்தா இவருக்கும் அடிபட்டுருச்சு. சரி, 2 பேத்தையும் வண்டியில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேன். சார், அந்த பெரியவர் நல்லா இருக்காருங்களா? அதான் சார், பெரியவர் பெரியவர் இறந்து போன விஷயத்தை ஏன் தம்பி மறைக்கிறாரு? இந்த பெரியவர் யாரு? நம்ம வீட்டுக்கு வந்தார ராமையா, அவரா? அவர் எதுக்குடா நீ பார்க்க போன? நான் அவரை பார்க்க இங்கே வரலண்ணே. நான் பார்த்தது ராமையாவும் இல்லை. ரொம்ப நாளாக நீங்கள் தேடிட்டு இருந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுன்னு சொன்னாங்களா, அதான் சின்ன வயசு ஃபோட்டோ வச்சு இங்கே விசாரிக்கலான்னு வந்தேண்ணே. வந்த இடத்துல எதிர்ச்சியாக ஒரு பெரியவரை பார்த்தேன். அப்போ அதான் ஒரு பெரியவர் இவர் கூட இருந்தார். இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் வந்தேன். அது யாருன்னு தெரியல சரியா. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லை? அப்ப அந்த பெரியவர் போய் பார்த்தா அடிச்சவங்க யாரு என்னங்கறத விசாரிக்கலாம் இல்ல சார்? சார், நீங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? இல்லைண்ணே, வேணாம். இப்போ அவர் இருக்கிற நிலைமையில நம்ம போய் பார்த்து பேசுறது அவருக்கு மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இல்லடா, ஒருவேளை நம்ம தேடுற அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நானும் அந்த நம்பிக்கையில தானே இந்த ஊருக்கு வந்தேன். வந்த இடத்துல என்னால அவருக்கு தேவையில்லாம பிரச்சனை வந்துருச்சு. நம்ம அப்புறம் மறுபடியும் போய் பார்க்கறதுனால அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னென்ன பண்றது? வேணாண்ணே. வேற யாரால பிரச்சனையா இருக்கும்? இவ்வளவு தூரம் வந்திருக்க, இங்கேயும் உன்னை வழி மறைச்சு உன்னை இந்த அடி அடிச்சிருக்கானுங்க. ஒருவேளை அந்த ஜோதிமணி வேலையா இருக்குமோ? அவன் மட்டும் கன்ஃபார்மா என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், வச்சு செஞ்சிருவேன் அவனை. நீ நினைக்கிற மாதிரி இது ஜோதிமணி வேலையா இருந்தா அவனுக்கு நம்ம குலதெய்வம் தகுந்த தண்டனையை கொடுக்கும். பக்கத்து ஊர்ல தான் எங்க குலதெய்வ கோயில் இருக்கு. ஏதோ அந்த தெய்வமா பார்த்துதான் ஆனந்த அடிப்படை வச்சு எங்களை இங்க ஒன்னா கூட்டிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லுங்க. கையோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். கண்டிப்பாமா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, அர்ஜுனுக்கு பூக்குழி இறங்குறதுன்னு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. நீங்க போன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க அந்த கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அர்ஜுன், பேசாம நீ பூக்குழி இறங்குறத நம்ம குலதெய்வ கோயிலே வச்சுக்கலாமே. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்டு பரிகாரம் பண்ணா கோடி புண்ணியம் தேடி வரும்னு சொல்லுவாங்க. நாம அதை மிஸ் பண்ண கூடாதுப்பா. சரிம்மா, உங்க இஷ்டம். அர்ஜுன் சார், கேட்கறது தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது உங்க பர்சனல் விஷயம். பூக்குழி இறங்கன்னு வேண்டிக்கிட்டீங்களா? ஆச்சரியமா இருக்கே. இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா ஹைடெக்கா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. இல்லை, ஊர் சைடில் இருக்க நாங்கள் தான் இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் பண்ணிப்போம். பரவாயில்லையே, சந்தோஷமா இருக்கு.
நீங்கள் தப்பா எடுத்துக்கலன்னா எதுக்காக இந்த வேண்டுதல் தெரிஞ்சுக்கலாமா? அர்ஜுனும் நாங்களும் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு சின்ன வயசுல என் அர்ஜுனோட உயிரை காப்பாத்தின பொண்ணு. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அவ கிடைக்கணும்னு தான் அர்ஜுன் பூக்குழி இறங்குறான். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்களும் எங்க பொன்னாச்சி அம்மன் கிட்ட வேண்டிக்கிறோம். எந்த வேண்டுதலா இருந்தாலும் அது நிறைவேறும். கண்டிப்பா நீங்க தேடுற அந்த பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷம்மா. அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சிட்டா எங்களோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அர்ஜுனோட விருப்பப்படியே அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சிருவோம். இல்லை, நான் வெண்ணிலா கிட்ட நம்ம ஆனந்த் தம்பி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல பையனாக இருக்காப்புல, ரொம்ப பாசமாகவும் இருக்காப்புல, பாசக்கார பயப்புலன்னு இப்போதான் புரியுது அந்த பாசம்லாம் எங்கேருந்து வருதுன்னு. அம்மாவும் பாசக்காரமாக இருக்காங்க, அண்ணனும் பாசக்கார அண்ணனா இருக்காரு. மொத்த குடும்பமே பாசக்கார குடும்பமாக இருக்கு. அர்ஜுன் சார் அந்த பொண்ணு மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாருனா, எவ்வளோ பாசம் வச்சுருந்தாருனா, அந்த பொண்ணுக்காக பூக்குடி இறங்குறேன்னு வேண்டியிருப்பார். நீங்கள் எல்லாரும் அர்ஜுன் சாரை மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை தேடணும்னு நினைக்கிறீங்களே, நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அர்ஜுன் சார், பூக்குழியை போய் இறங்க போறீங்க? இன்னைக்குதான் இவன் இறங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தோம். ஆனா இப்பதான் குலதெய்வ கோயில்ல பண்றதா முடிவு மாறிடுச்சே. அதனால இனிமேதான் யோசிச்சு முடிவு பண்ணணும். அப்போ நீங்க சொல்றத பார்க்கும்போது பூக்குழி இறங்குறது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா விரதம் இருக்கணும், அதுக்கான தயார்லாம் போடணும். ஒரு 2-3 நாள் ஆயிடும் இல்லையா? ஆமாப்பா, கண்டிப்பா 2-3 நாள் ஆயிடும். அண்ணன் விசாரிக்கிறத பார்த்தா அவங்க பரிகாரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இங்கே தங்க சொல்லிடும் போல இருக்கேம்மா. இல்ல, அப்படி இல்ல, நடக்காது. சரி, நான் என்ன சொல்றேன்னா, உங்க குலதெய்வ கோயில் நம்ம ஊர் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் நம்ம ஊர் கோயிலுக்கு வந்து எதுக்கு இதெல்லாம் சாமி விஷயம், இந்த வேண்டுதல்லாம் அது சட்டு புட்டுன்னு பண்ணிடுவாங்க, தள்ளி போடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு காரணம் காரியத்தோடு தான் நடந்துட்டு இருக்கு. அதனால சார் பூக்குழி இறங்குற வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்துருங்க. இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? தம்பியை நல்லபடியா காப்பாத்தி எங்க கையில கொடுத்ததே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அர்ஜுன் சார், என்ன சரமம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சார் ஏன் உயிரை உங்க தம்பி காப்பாத்திருக்காப்ல. உங்க தம்பி இல்ல, நம்ம தம்பி. வார்த்தைக்கு வார்த்தை வாய் நிறைய அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இருக்காரு. அதுல வெறும் வாய் வார்த்தை தானே? அர்ஜுன் சார், நீங்க ஒரு அண்ணனா, நான் ஒரு அண்ணன். அப்ப எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தானே? அதனால ஒரு சிரமமும் கிடையாது. நீங்க உங்க வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிச்சு ஊருக்கு போற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். அதுக்கு இல்லைங்க தம்பி, உங்களுக்கு எதுக்கு மறுபடியும் மறுபடியும் சிரமம்? நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லம்மா. மாமா சொன்னா அது எப்பவும் கரெக்டா தான் இருக்கும். நீங்க இங்கே தங்கிடுங்க. மாமா சொல்றது கரெக்டா இருக்குமோ இல்லையோன்னு தெரியல, ஆனா வெண்ணிலா சொன்னா 100% கரெக்டா இருக்கும். அம்மா, ஊருக்காரன் நாங்களாம் ஏமா இவ்வளவு பெரிய வீடு கட்டி வைக்கிறோம்? உள்ள ஓடி பூச்சி விளையாடுறதுக்கா? கிடையாதுங்க. சொந்தம் பந்தம் ஊரு உறவெல்லாம் வந்தா சந்தோஷமா ஒண்ணா இருக்கிறதுக்காக தான். இது உங்க வீடுங்க. நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாங்க. அர்ஜுன் சாரோட வேண்டுதல் நல்லபடியா முடியணும், அவர் தேடுற பொண்ணு கிடைக்கணும், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, வெண்ணிலோட சமையலை சாப்பிட்டீங்கன்னா போவே மாட்டீங்க. அர்ஜுன் சார், ஆமா, அவ்வளோ அருமையா சமைப்பான். உங்க வேண்டுதலுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருந்து நல்லா சாப்பிட்டு நம்ம ஆனந்த் தம்பியோட உடம்ப தேத்தி 2-3 கிலோ வெயிட் போட்டு நல்லா புஷ்டி ஆகி அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போறீங்க. என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. சரிம்மா, இதுக்கு மேல நம்ம மறுக்க வேண்டாம். நம்ம தம்பிக்காக இவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க, நம்ம இங்கேயே தங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போவோம். எங்க அர்ஜுனே சரின்னுட்டான், அப்புறம் என்ன? நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம். சிறப்பு, சந்தோஷம். மா, நான் சொன்னப்பெல்லாம் அதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னல, இப்ப நடந்துருச்சுல, என்ன பண்ண போற? எனக்கும் ஒன்னும் புரியல. வர வர இந்த வீடு அன்னச்சத்திரம் மாதிரி ஆயிடுச்சு. வேண்டாம் போறேன்னு சொல்றவங்கள முத்தரசனும் வெண்ணிலாவும் கட்டாயப்படுத்தி தங்க வைக்கிறாங்க. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படித்தான் தங்க வைக்கணும்னு முடிவெடுத்துட்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்க வேண்டாம்?
இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கணும். ஆனந்து அண்ணா நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுதுண்ணே. அதை நானே சொல்றேன். நாங்க தேடுற பொண்ணு எங்களுக்கு கிடைக்கணுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த பொண்ணு எங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிறதும் யாருக்கும் முக்கியமா இருக்கு. அதனாலதான் இவ்வளோ போராட்டம் நடந்ததும் ராமையா கத்தி குத்துப்பட்டு செத்து போனதும். இந்த விஷயம் எப்பவுமே அம்மாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுண்ணே. அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப பயந்துருவாங்கண்ணே. அந்த பயத்திலேயே பொண்ணு தேடுற விஷயத்துல அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பதறி போயிடுவாங்க. அப்புறம் நாங்க தேடுற பொண்ணை தேட வேணாங்கிற முடிவுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா எங்க அண்ணனால தாங்கிக்க முடியாதுண்ணே. அண்ணன் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எப்பவுமே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போயிருச்சுண்ணா. ரொம்ப சாரிண்ணா. ஏய், எதுக்கு சாரிலாம் கேட்டுட்டு இருக்க? நம்மளாம் ஒரே குடும்பம்னு சொல்லிட்டேன்ல, அண்ணன் வேற சொல்லியிருக்க. நீ அண்ணன் மேல அவளை பாசம் வச்சிருக்க, அம்மா மேல பாசம் வச்சிருக்க. குடும்பத்தில் இருக்கவங்க யாரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாசக்கார தம்பி. சரி இப்போ பாரு, எல்லாத்தையும் மைண்டில் தூக்கி போட்டுரு. ஓ அண்ணன் பூக்குழி இறங்கணும்னு சொன்னால, அதுக்கான வேலையை மட்டும் பாரு. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி. உனக்கு என்ன உதவி வேணுனாலும் இந்த அண்ணன் உனக்கு பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்க ஹெல்ப்பை என்னைக்குமே மறக்க மாட்டேண்ணா. ஒரே குடும்பம்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார்மாலிட்டியாக பேசிட்டு இருக்க. பா என்னடி மம்மி, அந்த ஆண்டி எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன சம்பந்தியம்மா? நீங்க உங்க பொண்ணுகிட்ட நம்ம அக்ரிமெண்ட் பத்தி எதுவும் சொல்லலையா? அது இன்னும் சொல்லல, இனிமேதான் சொல்லணும். அது எப்படி? 1000 தான் இருந்தாலும் உங்க பொண்ணு ஏன் பேத்தி ஓர்படி ஆகுறாங்கல்ல. ஒரே வீட்டுல வாக்கப்பட போறாங்க. என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் 4 நல்ல வார்த்தை எடுத்து சொன்னாதானே உங்க பொண்ணுக்கு புரியும். நீங்க ஒண்ணு எங்களை அறிமுகப்படுத்தி வைக்க வேணாம். நாங்க ஏற்கனவே அறிமுகமானவங்க தான். அதானம்மா, அப்புறம் எதுக்கு கூட வந்திருக்காங்கன்னு இந்த கேள்வியை கேக்குற? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதே, அது வேற லெவல். என்ன சம்மந்தி? என்ன சம்மந்தியா? அப்புறம் எப்படி கூப்பிடுறதா? இந்த வயசுல பேர் சொல்லியா கூப்பிட்டுக்க முடியும்? இல்ல இந்த அத்தாச்சின்னு சொல்லலாம். அது ரொம்ப பழசா இருக்குல்ல. சம்மந்தினா அதுல ஒரு உரிமை இருக்குது. ஏன்னா 2 பேரும் இந்த வீட்ல பொண்ணு கொடுக்க போறோம்ல. என்ன நீங்க அதுக்குள்ள இவ்ளோ தூரத்துக்கு வந்துட்டீங்க? வராம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இத பாருங்க, தள்ளி நின்னாலும் சபையில நின்னாலும் சம்சாரம் சம்சாரம் தான். உதைக்கு மேல கழுதுகிட்ட இருந்து வேணா நகரலாம். கையில காயம் ஆயிடுச்சேன்னு கெண்ட கழுத்தி அப்படியே விட்டுற முடியுமா? முள்ள அப்படியே விட்டுட்டு சதைய மட்டும் சர்றன்னு உறிஞ்சிட வேண்டியதாமா. வர வேண்டிய இடத்துக்கு இந்த கடையநல்லூர் காந்திமதி வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன். இந்த அம்மா வாயை திறந்தாலே பேச்சு வண்ணமா வருதே. இதை எப்படிதான் சமாளிக்க போறேனா? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஓ, என்னன்னு அறிமுகப்படுத்துறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா. அதான் நான் சொன்னேனேம்மா, இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே என்ன தெரியும்னு. இருந்தாலும் இந்த ஓரஞ்சாரமா போற போக்குல அப்படி போட்டு விட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நல்லதனமா இருக்கும். என்ன வார்த்தை போட்டு விடணும்? பந்தல்ல முடிஞ்சாலும் கூந்தல்ல முடிஞ்சாலும் மல்லிகைப்பூ மணக்கத்தானே செய்யும். யாரோ எவரோன்னு பத்த வச்சு பேசுறதை விட உங்க தூரத்து சொந்தம்னு பந்தி போட்டீங்கன்னாக்கா அப்படியே அப்படியே நெருங்கிடுவேன்ல. அது எப்படிங்க சொல்ல முடியும்? யாரு என்னன்னு அண்ணி கேப்பாங்கல்ல. இங்க எல்லாமே கேட்டுதான் நடக்குதா? ஏன் தம்பி பொண்ணு இங்க வாக்கப்பட்டா எனக்கு இந்த வீடு சொந்தம் தானே. ஐயோ, அது நடக்க கூடாதுன்னு தானே இவ்ளோ மெனக்கடுறோம். ஆமா, அதுக்கு தானே நீங்க கூட ஆளை வச்சு அந்த ராமையாவை போட்டு தள்ளினீங்க. என்ன சம்பந்தி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அட பாத்தீங்களா, பயத்துல அப்படியே பந்த கரெக்டா சிங்க் ஆகுது. ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி
நாம இந்த வீட்டு சம்மந்தி தானே, அதனால நீங்க எனக்கு சம்மந்தி தான். ஆ, ஏ நட்சத்திரா, எங்க யாரையும் காணோம்? தெரியலையேம்மா. ஏய் இங்க வா. மேடம், அண்ணி அர்ஜுன் எல்லாரும் எங்க? எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க மேடம். ஊருக்கா? எந்த ஊருக்கு? தெரியல மேடம். சரி நீ போ. சரி. நான் ஃபோன் பண்ணி அண்ணிக்கிட்ட பேசுறேன். பேசுங்க பேசுங்க. எடுத்துக்கோங்க. கொடுமா. ஹலோ அண்ணி, நான் இந்திராணி பேசுறேன். சொல்லு இந்திரா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டியா? ஆயிட்டேன் அண்ணி, இப்ப நான் நல்லா இருக்கேன். வீட்டுக்கு வந்தேன், யாரையுமே காணோம். வேலைக்காரி கிட்ட கேட்டேன், நீங்க எல்லாரும் ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னா. ஆமா இந்திரா, நாங்க எல்லாரும் கிளம்பி படூருக்கு வந்திருக்கோம். படூருக்கா? ஏன் அண்ணி, அங்க என்ன விஷயம்? ஆனந்த் ஒரு வேலையா வந்திருக்கான். வந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அச்சச்சோ. அதான் இங்க பாத்துட்டு போலான்னு வந்தோம். அதோட நம்ம குலதெய்வம் இந்த ஊருக்கு பக்கத்துல தானே இருக்கு. அதான் இங்கேயே தங்கி இருந்து பரிகாரத்தையும் முடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சோம். அர்ஜுனோட அந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த ஊருக்கு பக்கம் தானே. பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டோம்னா அவன் தேடுற பொண்ணு சீக்கிரமா கிடைச்சிடுவா. அதான் கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சரி அண்ணி, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா. என்னம்மா, அன்னிக்கிட்ட பேசின உடனே உங்க மூஞ்சி அப்படியே மூஞ்சிரு மாதிரி சுருங்கிடுச்சு. அண்ணி, அர்ஜுன் எல்லாரும் படூர்ல இருக்காங்களாம். எனக்கு என்னவோ அவங்க கூட இந்த வசுந்தராவும் போயிருப்பாளோன்னு தோணுது. கண்டிப்பா போயிருப்பாங்க. அதுல என்னங்க சந்தேகம் வந்திருக்கு? அந்த விளக்க மாத்து கட்டையை தான் விளக்கேத்த இடத்துல வச்சிருக்காளே உங்க நோண்ணி. அப்படியே அந்த வாத்து போயிருக்காதா? எங்களோட குலதெய்வமும் அங்கதான் இருக்கு. அதோட அர்ஜுன் தேடுற பொண்ணு அந்த ஊர் தானா? இது நம்ம புது கதையா இருக்கு. சரி விடுங்க சம்பந்தி, அவ எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் நீங்க தான் அந்த அடையாளம் காட்டுற ஆள அட்டகாசமா பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? நான் இப்போ படூருக்கு கிளம்புறேன். ஏய் பா. என்னது? நீங்க மட்டும் கிளம்புறீங்களா? கொஞ்சம் இருங்க, நானும் போய் என் பேத்தியை கூட்டிட்டு வரேன். நீங்க எதுக்கு? என்ன சம்பந்தி, நீங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? இப்படி 2 நிமிஷத்துல என்ன கழட்டி விட பாக்குறீங்க? நீங்க உங்க பொண்ணை கரை சேர்க்க போறீங்க, நான் என் பேத்தியை கரை சேர்க்க வேண்டாம்? அந்த ஆனந்த பையன் அங்க இருக்காங்கறீங்க, இவ்வளவு அங்க வந்தா தானே நல்லா இருக்கும். பொண்ணும் பையனும் பாத்துக்கிட்டா தானே அப்படியே பல்லவி வரும், அப்புறம் சரசர சரசர சரணம் வரும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க, சீக்கிரம் பெட்டி படுக்கையெல்லாம் படப்படன்னு ரெடி பண்ணுங்க. நானும் என் பேத்தியும் பேக் பண்ணிக்கிட்டு வந்துடுறோம். சூட தலையாடிட்டு நிக்காத அத்தா, போ போ. ஆனந்த். அண்ணி, நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ராமையாவை நம்ம வீட்டுக்கு நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்க முடியல. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை தான் ஆனந்த். இனிமேலும் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், இதோட விட்டுருங்க ஆனந்த். சச்சா, அப்படியெல்லாம் இல்ல நீ. அப்படியெல்லாம் மொத்தமா எதையும் விட்டுற முடியாது நீ. அதே சமயம் யாரை வச்சு இனிமே இதை ப்ரூவ் பண்ண போறோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல நீ. என்ன ஆனந்த் இப்படி சொல்றீங்க? ராமையா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உடம்பு குணமாகி வீட்டுக்கு வரதானே போறாரு. அப்ப அவரை வச்சு சொல்லிட்டா போது. இல்ல நீ, அவர் இதுக்கப்புறம் வர வாய்ப்பே இல்ல. அவர் இறந்துட்டார நீ. என்ன ஆனந்த் சொல்றீங்க? அவர் இறந்துட்டாரா? என்ன ஆச்சு? ஏன் நீங்க இத முதல்லயே சொல்லல?
அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தானே அர்ஜுன் சார் கிட்ட சொன்னீங்க? இல்ல அண்ணி, அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் இந்த விஷயத்துல கொலை வரைக்கும் போயிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க அண்ணி. அவங்க ரொம்ப பயந்து உங்களை யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில பின்வாங்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். ஐயோ கடவுளே, நமக்கு உதவி பண்ண நினைச்சதுக்கு அவருக்கு இப்படி ஒரு தண்டனையா? ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அது சரி ஆனந்த், இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என்ன காரணமா இருக்கும்? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் அண்ணி எனக்கும் தெரியல. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பிரச்சனைனா அண்ணன் கிட்ட நீங்க தான் அண்ணன் தேடுற பொண்ணுங்கிறத நிரூபிக்கிறது அதை விட பெரிய பிரச்சனை. இருந்த ஒரு சாட்சியும் அநியாயமா இழந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னு எனக்கு எதுவுமே புரியல அண்ணி. மனசு கிடந்து அல்லாடுது அண்ணி. அண்ணா, நீங்க எப்போ வந்தீங்க? அது நீங்க தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு இவங்க தான், அதாவது வசுந்தரா தான் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். நீங்க பேசுறத ஒட்டு கேட்கறதுக்காக நாங்க வரல. நாங்க எதிர்ச்சியா மாடிக்கு வந்தோம். அப்போ நீங்க பேசுறது காதுல விழுந்துச்சு. கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா கூடவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு, பயமா இருக்கு, நவரசமா வந்துட்டு போகுது. நிஜமாலுமா அண்ணன் தேடிட்டு இருக்க பொண்ணு இவங்க தானா? அதான் சொல்றேன், முழுசா கேட்டுட்டோன்னு அப்புறம் மௌனமா இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்க தானா? புரியுது. உங்க ரெண்டு பேரோட பெர்மிஷன் இல்லாம சத்தியமா சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை யாரோட டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டோம். நம்பலாம். சொன்ன வார்த்தையை முத்தரசு காப்பாற்றுவான்ற ஒரு பேர் எனக்கு இருக்கு. உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நம்பிக்கை இல்லை போல இருக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. வா அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைண்ணா, நான் சொல்லிடுறேண்ணா. எங்க குடும்பம் தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு வசுந்தரா அண்ணி தான். இந்த விஷயம் அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது, எனக்கும் அண்ணிக்கும் மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு யாரோ தடுத்துக்கிட்டே இருக்காங்கண்ணா. ஏன் புரியலையே? சரி, அவங்களுக்கு தெரியுதே, அதை விடுங்க. உங்க ரெண்டு பேருக்கு தெரியும்ல. நீ போய் இந்த அம்மா கிட்ட சொல்லு, அண்ணன் கிட்ட சொல்லு, புரியவை, நம்பவை. அதை விட்டுட்டு ஏன் இதை தேவையில்லாம ஒரு மாதிரி போட்டு குழப்பிக்கிற? அப்படி இல்லைண்ணா, அண்ணி அவங்க வயால இதை சொல்லக்கூடாது, அண்ணனுக்கு வேற ஒருத்தர் மூலமா தான் இது தெரிய வரணும்னு நினைக்கிறாங்கண்ணா. ஓ. நானும் வெறும் வாய் வார்த்தையா இல்லாம தகுந்த சாட்சியோட அண்ணன் முன்னாடி நிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் ராமையாவை தேடி வந்தேன். அவரும் ஒரு முக்கியமான சாட்சியா இருந்தாரு. ஆனா இப்ப அவரை இழந்துட்டு நிக்கிறோம். அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கோண்ணே. சரி சரி, சில நேரங்கள்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம குழம்பி போயிடுவோம். அப்போ அந்த விஷயத்த நம்ம கையில எடுத்து அவர் கையில கொடுத்துடணும், அவர் பார்த்துப்பாரு. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கு, நல்ல மனசும் இருக்கு, கண்டிப்பா நல்லதான் நடக்கும். முயற்சி மட்டும் பண்ணணும், சரியா? என்ன முயற்சி பண்ண போறீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உங்களை பத்தி தான். என்ன பத்தியா? ஆமா, உங்களோட முயற்சியை பத்தி. அதாவது இந்த பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பொண்ணுக்காக நீ பூக்குழிலாம் இறங்க போறீங்க இல்லையா, அதை பத்தி தம்பி சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க கேட்டுட்டு இருந்தோம். ஆமா சார், அந்த பொண்ணு மட்டும் கிடைச்சதுன்னா பூக்குழி மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். ஏன்னா அந்த பொண்ணுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அம்மா கூப்பிட்டாங்க சார், ஏதோ பேசணும்னு. வரீங்களா?
வாங்க. நீங்க போங்க. ஆ, வா 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 வா. அவங்க போட்டோம், நம்ம அப்புறம் போலாம் வா. சொல்லுங்க மேடம். ஐயோ, என்ன மேடம் எல்லாம் கூப்பிடாதீங்க. தயவு செஞ்சு அக்கான கூப்பிடுங்க, இல்ல தங்கச்சின்னு கூப்பிடுங்க, இல்ல வெண்ணிலான்னு கூட கூப்பிடுங்க. ஆனா இந்த மேடம்னு மட்டும் வேணாம். எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரிக்கா, சொல்லுங்க என்ன விஷயம்? இங்க பாருங்க, ஒலிக்காம மறைக்காம நேராவே கேட்டுடுறேன். அர்ஜுன் உங்களை விரும்புற மாதிரி நீங்களும் அர்ஜுனை விரும்புறீங்க தானே? என்னங்க பதிலே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னால வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாதுக்கா. மனசுக்குள்ள 1000 இருந்தாலும் அத சொல்ல முடியாத அளவுக்கு என் சூழ்நிலை என்ன தடுக்குது. நான் சொன்ன அதை நம்புறவங்களை விட கேலி பண்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமாக்கா, இந்த ராமையா விஷயத்தையே எடுத்துக்கோங்க. அந்த பெரியவர் வந்து சாட்சி சொன்னா ஒருவேளை அர்ஜுன் சருக்கு தெரிஞ்சிரும்னு நானும் ஆனந்தும் நினைச்சோம். ஆனா அது அத்தனையும் தலைகீழா மாறிடுச்சேக்கா. இத நான் என்னன்னு சொல்றது? வசுந்தரா, நல்லா புரியுது. நான் இப்ப சொல்றேன், நீங்க இனிமே வருத்தப்படாதீங்க. வருத்தப்படுறதுனால எதுவுமே மாறாது. ஆனா ஒண்ணு, நீங்க வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க அர்ஜுன் மேல காட்டுற பரிவு, பாசம், இது எல்லாமே நீங்க பிஏங்கிறத தாண்டி அர்ஜுன் மேல வச்சிருக்கிற நேசத்தை தான் சொல்லுது. இங்க பாருங்க, நீங்க தான் அந்த பொண்ணுன்னு அர்ஜுன் கிட்ட சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம தவிக்கிற விஷயம் எனக்கு புரியுது. முன்னாடி நானும் இதே நிலைமையில தான் இருந்தேன். ஆமா வசுந்தரா, நானும் என் முத்து மாமாவை சின்ன வயசுல இருந்தே மனசளவுல நினைச்சு அவர்தான் என் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நாங்க சேரவே முடியாம எத்தனை 1000 தடங்கள் வந்துச்சு தெரியுமா? எப்பவுமே நீங்க சேர முடியாதுன்னு என்ன சுத்தி இருக்கிற அத்தனை பேரு சொன்னாலும் நான் மட்டும் மனசுக்குள்ள கண்டிப்பா என் முத்து மாமாவோட சேருவேன்னு நம்பிக்கையோட இருப்பேன். எந்த நிமிஷமும் எங்களை சேர்த்து வச்சிருன்னு கண்ணுல படுற சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டே இருப்பேன். நீங்களும் அப்படி உறுதியா நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு துணையா இருப்பாரு. நம்ம காதல் உறுதியாவும் உண்மையாவும் இருந்தா கண்டிப்பா அது நடக்கும் வசுந்தரா. வேற கல்யாணத்துக்கு முத்து மாமா சம்மதிச்சு அதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்கும் போது கூட முத்து மாமா எனக்கு தான், முத்து மாமா திரும்ப வருவாரு, என் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு நம்பிக்கையோட இருந்தேன். அதே மாதிரி நடந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், நீங்களும் முழு நம்பிக்கையோட இருங்க. எங்களை சேர்த்து வச்ச மாதிரி கடவுள் உங்களையும் சேர்த்து வைப்பாரு. கவலைப்படாம இருங்க. சரிக்கா, நீங்க சொல்ற மாதிரியே நான் நம்பிக்கையோட வேண்டிக்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி நான் இப்ப கூட அர்ஜுன் சார் கிட்ட போய் நான் தான் நீங்க தேடுற பொண்ணுன்னு சொன்னா அது உண்மைன்னு நம்புறவங்கள விட பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் நான் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. கண்டிப்பா எல்லா தடையும் நொறுங்கி தூள் தூளா ஆகும். நீங்க தான் அர்ஜுனுக்கு நம்புங்க. நீங்க எத்தனைக்கு எத்தனை மனசுக்குள்ள ஆழமா வேண்டுறீங்களோ நம்புறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இந்த விஷயம் மட்டும் இல்ல, நாம நம்புற எல்லா விஷயமும் கண்டிப்பா நடக்கும் வசுந்தரா. அத நான் அனுபவபூர்வமா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் அர்ஜுனும் இங்க வந்து என் கையால கல்யாண விருந்து வந்து சாப்பிடணும், சரியா? கண்டிப்பாக்கா. அப்புறம் நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன், வீட்ல உங்க 2 பேரை தவிர வேற யாருமே இல்லையா? ஏன் இல்ல, எங்க வீட்ல நிறைய பேர் இருக்கோம். அதுல கொஞ்சம் பேரு முக்கியமான கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. மொத்த பேரும் போயிருக்க வேண்டிய கல்யாணம் இந்த கொரோனா பிரச்சனையால பாதி பேர் போயிருக்காங்க. நீங்க புறப்படுறதுக்குள்ள அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. வாங்க வாங்க. சரிங்க, பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். அப்படியே பண்ணிடலாம். நான் வச்சிட்டுமா? ஜோசியக்காரு ஜாதகம் பார்த்திருக்காரு. ஆனந்த் அர்ஜுன் 2 பேருக்குமே நேரம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கும் ஃபோன் பண்ணி பேசியாச்சு.
வர புதன்கிழமை பூக்குழி இறங்கலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் அவரே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சிறப்பு. ஆமாண்ணே, அம்மா எப்பவுமே இப்படிதான். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட, இல்ல எடுத்த காரியத்துல ஏதாவது ஒரு தடனா கூட அவ்வளவுதான் ரொம்ப பதட்டப்பட்டு எல்லார்கிட்டயும் புலம்பி தள்ளிடுவாங்க. நீங்க போன் பண்ணி ஆனந்துக்கு இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறி போய் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் பூக்குழி இறங்குறது தடப்பட்டு போச்சுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு புலம்பல். கார்ல வரும்போது புலம்பி தள்ளிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் அவங்க காமா இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா. எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க மட்டும்தான் முக்கியம். உங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. நான் மட்டும் இல்ல, ஊர்ல எல்லா தாய்களும் இப்படிதான் இருப்பாங்க. நான் அம்மாவோட கட்சி தான். நான் ஒத்துக்கிறேன். அம்மானாலே பாசமா தான் இருப்பாங்க. என் சித்தி கூட அப்படிதான். எனக்கு ஒண்ணுன்னா அப்படியே ஆடி போயிடும். இதுக்கு மேல விட்டா நீங்க 2 பேரும் அம்மாவை கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவோம். வெண்ணிலா, என்னாச்சு? ரெடியா? எல்லாம் ரெடி முத்து மாமா, வாங்க சாப்பிடலாம். வாங்க 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 சாப்பிடலாம். சார், எனக்கு வேண்டாம், நீங்களாம் போய் சாப்பிடுங்க. இது வேண்டாமா? என்ன சார் சொல்றீங்க? ஏன் டயட்டா? டயட்லாம் ஒன்றும் இல்லை சார். புதன்கிழமை நான் பூக்குழிலாம் இறங்கணும். கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் சார் இது எல்லாத்தையுமே. அதனால நோ சாப்பாடு, நோ டிஃபன் எனக்கு. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கணும், அதுக்கு தான். என்ன நீங்க பூக்குழி இறங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருக்குல்ல? வெண்ணிலா வரட்டும். வெண்ணிலா சமையல மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, பூக்குழியிலும் ஸ்பெஷலிஸ்ட். இறங்காத பூக்குழி கிடையாது, பண்ணாத வேண்டுதல் கிடையாது. அப்படியே 100 மீட்டர்ஸ் பூக்குழியில ஓடுவானா பாருங்களேன். வெண்ணிலா வா. மாமா, அது ஒண்ணும் இல்ல. சார் பூக்குழியில இறங்குறாரு இல்லையா, அதுக்கு என்ன விரதம் இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் சார் கிட்ட சொல்லுமா. நீங்க பூக்குழி இறங்குறது குலதெய்வத்துக்கு. அதனால என்னைக்கு பூக்குழி இறங்குறீங்களோ அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தா போதும். 2 நாள் 3 நாள் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. பாத்தீங்களா, அத்தாரிட்டி அவங்களே சொல்லிட்டாங்க. அது 2 நாள் மேல தேவையில்லாம தேவையில்லையா? என்ன இப்படி சொல்றீங்க? நிஜமாவா? நிஜமாதான் சார். பூக்குழியில விறகு போட்டு கெண்டம் வளர்த்து தீயில இறங்கணும்னா 1 வாரம் விரதம் இருக்கணும். அப்புறம் கன்னிமாருக்கு காப்பு கட்டி பூக்குழி இறங்கணும்னா 15 நாள் விரதம் இருக்கணும். இதே ஐயப்புரம் அம்மன் கோவில்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்க ரா முழுக்க பூ வளர்த்து உலகத்துல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வேண்டி வர வைப்பாங்க. அதுக்கு 48 நாள் விரதம் இருக்கணும். உங்களோடது சாதாரண நேர்த்தி கடன் தானே, அதனாலதான் சொல்றேன். பூக்குழி இறங்குற அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தா போதும். ஆனா மனசார ஆத்தாவை நினைச்சு பக்தியோட இறங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இதுக்கு அசந்துட்டா? எப்படி? இது சும்மா ட்ரெய்லரு. மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. வெண்ணிலாக்கு தெரியாத விஷயங்கள் ஒண்ணுமே இல்ல. எனக்கு பயங்கரமா பசிக்குது. ப்ளீஸ் சாப்பிடலாமே. அம்மா வாங்கம்மா. என்னம்மா இது? வரவங்க போறவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு நம்ம சொத்தெல்லாம் கரைஞ்சிரும் போல இருக்கே. என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்ப போய் நான் என்னன்னு கேட்க முடியுமா? இல்ல கேட்டாதான் அதுக்கு நல்ல பலன் கிடைக்குமா? எல்லாம் நம்ம தலை விதி. சரியான நேரம் வர்ற வரைக்கும் பொறுத்திருக்கத்தான் வேணும்.
டேய் ஜோதிமணி, இங்க எதுக்குடா வந்த? ஆனந்த் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு மோப்பம் முடிச்சிட்டு இங்க வந்துட்ட. என்னடா முழிக்கிற? பதில் சொல்றா. என்ன பதில் சொல்லணும்? ஜோதிமணியா? என் பேர் மருது. போங்க சார், போய் வேற வேலையை பாருங்க. ஏய் நில்றா, பேசிட்டு இருக்கேன்ல. பேரை மாத்தி வச்சுக்கிட்டு கெட்டப்பெல்லாம் மாத்தினா தெரியாது எங்களுக்கு. ஜோதிமணி, உன்னால் தான் ஃபுல் ப்ராப்ளமே. என் தம்பி மேலே கை வச்சிட்டல. ஏய் என்ன பொங்குது அது? அவன் பாட்டுக்கு சட்டையை பிடிக்கிறான். வா போய் என்னன்னு கேப்போமா. மருதனை பத்தி உனக்கு தெரியாத, கொஞ்சம் அமைதியா இரு. மருதனை சட்டையை பிடிச்சவன அவனுக்கு என்ன பாடுபடுத்த போறாருன்னு இங்க இருந்தே பார்த்து ரசிப்போம். கையை எடுங்க. ஓ மிரட்ரியா? எடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவ நீ? கையை எடுன்னு சொன்ன. டேய், நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க எதுக்கு வந்த சொல்லு. இங்க பாரு, என்ன வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. மரியாதையா சட்டையில இருந்து கையை எடு. கையெடுத்தா இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? நீ பண்ண வேலைக்கு உன்னை இங்க வச்சு செய்ய போறேன் பாரு இப்போ. ஏய் கையை எடுன்னு எதுக்குடா இங்க வந்த? சொல்டா, உனக்கு என்ன நல்லா தெரியும். இப்போ நீ கையை எடுக்க சார். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கையெடுங்க சார். இல்ல முத்தரசன் சார், இவன் ரொம்ப மோசமானவன். இவனை விடவே மாட்டேன் நானு. அர்ஜுன் சார், இவன் என் தம்பி சார். நீங்க யாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் நீ கையை எடுக்கல, நடக்கிறதே. அர்ஜுன் சார், நீங்க ஃபர்ஸ்ட் கையெடுங்க. நீங்க எது வந்தாலும் பேசிட்டுக்கலாம். நீங்க அவசரப்படாதீங்க சார். சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ முத்தரசன் சார், இவன் ஒரு கேடி. நீங்க எதுக்குடா வந்த? ஐயோ சார், அவன் இங்கதான் சார் இருக்கான். என் தம்பி சார் அவன். தம்பி, முதல்ல கையெடு. அவன் யாருன்னு நினைச்ச? அவன் இந்த வீட்டு புள்ள, முத்தரசனோட தம்பி. மருது ஏன் பையன். என்னப்பா முத்தரசு, இவர் உன் தம்பி சட்டையை பிடிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, உன் தம்பி மேல உனக்கு இருக்கிற அக்கறை அவ்வளவுதானா? ஐயோ இல்ல சித்தி, அது அவர் பாவம் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. முத்தரசன் சார், ஐ எம் ரியலி ரியலி சாரி. இவர் நிஜமாவே உங்க தம்பி தானா? சத்தியமா என் தம்பி மருதுங்க. என்னால் நம்பவே முடியல சார். இவர் பேர் என்ன சொன்னீங்க? மருது சார். அப்படியே அச்சு அசலு இதே மாதிரி தான் சார் ஜோதிமணி இருப்பான். அவன் பயங்கர ஒஸ்ட் ஃபெல்லோ சார். அவன் நினைச்சுதான் உங்க பிரதர் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். சாரி சார். பிரதர், ரியலி ரியலி சாரி. என் மேல் தான் தப்பு, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவன் நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உங்க ஷர்ட்லாம் கசக்கிட்டேன். சாரி சாரி சாரி. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ப்ரோ, என் பேர் அர்ஜுன். அதான் சாரி சொல்லிட்டேனே பிரதர், கைத்தாங்க. என் பேர் அர்ஜுன், ஓகேங்களா?
என் தம்பியை ஆள் வச்சு அடிச்சான ஜோதிமணி, அவன் அப்படியே உங்களை மாதிரியே இருப்பான். அதனால தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் உண்மைன்னு தோணுது இப்போ. சினிமால பாக்குற மாதிரியே இருக்கு சார். கைய கொடுங்க சார், கமான். அட கொடுங்க சார். வருது தப்பா எடுத்துக்காதரா, அவர் பாவம் வேற யாரோ நீ நினைச்சிட்டாரு. கோச்சு கதை கொஞ்சம் கோவக்காரன், ஆனால் நல்ல பையன் சார். சார் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர் அர்ஜுன் சார். அவங்க அம்மா, அது அவரோட தம்பி, அது அவங்களோட பிஏ.